கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பலன் தரும் தேவன் எபிசோட் 1597க்காய் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8வது வசனம், தன்னை உண்டாக்கினவரையே நோக்குவான், அவன் கண்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தரையே நோக்கி கொண்டிருக்கும். தமஸ்குவின் பாரத்தை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியங்களில் ஒன்று, அந்த காலகட்டங்களிலே மனிதன் அதற்கு முன்பதாக தன்னை உண்டாக்கினவரை நோக்காமல் உண்டாக்கினவரால் உண்டாக்கப்பட்டவைகளையே நோக்கி கொண்டிருந்தான். எனவேதான் இந்த தமஸ்குவின் பாரத்தை குறித்து ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்துகிற பொழுது, அந்த காலகட்டங்களிலே மனிதன் தன்னை உண்டாக்கினவரையே நோக்குவான். மனிதனுடைய கண்கள் பரிசுத்தரையே நோக்கி கொண்டிருக்கும். இன்றைக்கு உலகத்தில் அநேகர் இந்த உலகத்தை உண்டாக்கினவரை நோக்காமல் உண்டாக்கினவரால் உண்டாக்கப்பட்டவைகளையே நோக்கி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம், தற்காலிகமான தீர்வாக சில காரியங்கள் அமைந்து விடுகிறது. நிரந்தரமாக மனிதன் வாழ வேண்டும், மரணத்திற்கு பின்பதாகவும் அவனுடைய வாழ்க்கை இருக்கிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு தேவன் தருகிற ஒரு ஆசீர்வாதமான காரியம், அவரையும் அவர் வழிகளையும் பின்பற்ற வேண்டும். மனிதனை உண்டாக்கினவரை நோக்கி பார்க்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தமானவரையே நோக்கி கொண்டிருங்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை உண்டாக்கினவர், இந்த உலகத்தை உண்டாக்கினவரை நோக்கி பாருங்கள், நீங்கள் பிரகாசம் அடைவீர்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, பவுல் சவுலாக இருந்த பொழுது தன்னை உண்டாக்கினவரை நோக்காமல் அநேக காரியங்களில் தவறாக வழிபட்டு வந்த காரணத்தினால கர்த்தருடைய வெளிச்சம் சவுல் மீது பட்டு, அதற்கு பின்பதாக பவுலாக அவன் பெயர் மாற்றப்பட்டு தன்னை உண்டாக்கினவரை நோக்கி பார்ப்பதோடு மட்டுமல்ல, தன்னையும் இந்த உலகத்தையும் எல்லா ஜீவன்களையும் உண்டாக்கினவரை அநேகருக்கு கொண்டு செல்லுகிற ஒரு தெய்வ மனிதனாய் மாற்றப்பட்டான். இன்றைக்கும் இந்த உலகத்தை உண்டாக்கினவரை, மனிதர்களை உண்டாக்கினவரை நோக்கி பார்க்காமல் எதையோ நோக்கி பார்க்கிறவர்களுக்காக இந்த செய்தி வருகிறது. நீங்கள் இந்த உலகத்தையும் உங்களையும் உண்டாக்கின ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அவர் உங்களுக்கு ஆசீர்வாதம் தருவார், உங்களை வாழ வைப்பார், உங்களை பிரகாசத்திலே நடத்துவார். நீங்கள் பிரகாசமாய் வாழ்வீர்கள். உண்டாக்கினவரை நோக்கி பாருங்கள், பரிசுத்தரை நோக்கி பாருங்கள். உங்கள் வாழ்வு பிரகாசமாய் அமையும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.